எல்லா இடத்துலையும் இந்த பள்ளமாக இருக்கிற இடத்துல வந்து சரியாக முளைக்கல கொத்தமல்லி. ஏன்னா இந்த இடத்துல தண்ணி தேங்கிட்டதுனால அந்த விதைகள்லாம் அழுகிடுச்சு. அழுகிட்டதுனால தான் முளைக்கல. மேடாக இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே தண்ணி கம்மியாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே முளைச்சிருக்குது. எல்லாமே இப்போ வந்து 10 நாள் ஆனால் 2 சென்டிமீட்டர் இடம் இருக்குது. நிறைய எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன செடிகளாக இருக்குது இல்லையா? இந்த சின்ன சின்ன செடிகள்லாம் களைகள். இந்த வந்து கொத்தமல்லி செடி கொஞ்சம் ஜாஸ்தியாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த களைகள்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டுருணும். இந்த மாதிரி பிரித்து விட்டோம்னா தான், இல்லைன்னா களைகள் வந்து இந்த விதைகளை வந்து நெருக்கிடும். இது வந்து அப்படியே செத்து போயிடும். களைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கொத்தமல்லி வந்து செத்து போயிடும். அதனால் அந்த களைகள்லாம் இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு வந்து இந்த களைகள்லாம் எடுத்து விட்டுட்டோம்னா இது நல்லா ஆரோக்கியமாக வரும். இந்த கொத்தமல்லி செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரணும்னா இதுக்கு நம்ம வந்து நிறைய சாப்பாடு கொடுக்கணும். என்ன சாப்பாடு கொடுக்கணும்னா, இதுக்கு வந்து போன்பீலு, மஸ்டர்டு அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இயற்கை விவசாயத்துக்கு ஏற்படுற உயிரி உரங்கள்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அந்த உயிரி உரங்கள்லாம் இதோட போட்டு நம்ம இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு இல்லைன்னா ஒரு 5 நாள் கழிச்சு அந்த உயிரி உரங்களை போடும் போது இதோட சக்தி வந்து அதுக்கு மண்ணில் இருக்கிற சக்தியெல்லாம் ஜாஸ்தியாக எடுத்து கொடுக்கும். அப்போ வந்து இன்னும் ஒரு 2 சென்டிமீட்டர் இல்லைன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா இவ்வளோ ஆகிடும். ஒரு 25 நாள் இல்லைன்னா 30 நாள் கழிச்சு இந்த கொத்தமல்லி வந்து அறுவடை பண்ணணும், ஹார்வெஸ்டிங் பண்ணணும். அப்போ இதோட நிலைமை எப்படி இருக்குன்னா, அது பூக்க ஆரம்பிக்கும். இந்த கொத்தமல்லி வந்து பூக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது கொத்தமல்லிலாம் பிடுங்கி நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம், விற்பனை பண்ணிடலாம். அப்போ அந்த கொத்தமல்லிலாம் பிடுங்கும்போது அந்த களைகளெல்லாம் ஒதுக்கி கூட விட்டுடலாம். மேக்ஸிமம் வந்து எல்லா களைகளையும் எடுக்கும்போது நம்ம கால் வச்சோம்னா இதுங்களாம் அடி வாங்கிடும், செடிங்க அடி வாங்கிடும். அதனால லைட்டாக நம்ம உள்ள எவ்வளோ தூரம் நம்மளால கால் வைக்காத எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிற களைகள்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ள அப்படியே பராமரிச்சுன்னு வந்தோம்னா ஒரு 40 நாள் கொத்தமல்லியோட அறுவடை நாள் வந்து 40 நாட்கள். அப்போ வந்து முதலாவது அறுவடைக்கு என்ன பண்ணணும்னா, அதோட வயசு ஃபஸ்ட்டு என்னது வயசை கணக்கில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோட வந்து தண்டோட நிறம் மாறும். இந்த பாருங்க ரெட் கலருக்கு தான் அந்த அடியில் இருக்கிற ரெட் கலர்லாம் மறைஞ்சி ஃபுல்லாகவே க்ரீன் கலர் ஆகும், பச்சை கலராக மாறும். பச்சை கலராக மாறும்போது வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு 40 நாள் ஆகும்போது இந்த கொத்தமல்லியை பிடுங்கி நம்ம வந்து வியாபாரம் பண்ணலாம்.